என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பாடியிலே முக்கியமான பார்ட் வந்து லோயர் பேக்கு தான். அதை சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா ஒரு 8 மாதம் நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். பிரைட்டாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லெக் டே, மண்டே செஸ்ட்டு, டியூஸ்டே ஷோல்டரு, வெனஸ்டே அப்படின்லாம் எனக்கு கிடையாது. ஐயோ லாஸ்ட்டாக என்ன கிளாஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு தான் சரி என்ன கிளாஸ் இன்னைக்கு போடலாம் அப்படின்ட்டு. பெஸ்ட் பாடின்னு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அவார்டு கொடுத்தாங்க, மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடின்ட்டு. விஷயம் கிடைச்சனால தான் என்னால் திருப்பி போயிட்டு மிஸ்டர் இந்தியா வாங்க முடிச்சு, இந்தியா போயிட்டு மிஸ்டர் இன்டர்நேஷனல் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுது. இது வரைக்கும் நான் ஜிம் போயிட்டு நீங்கள் எப்போ முடிப்பீங்க, ஓகே எப்போ நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இன்னும் எத்தனை செட் இருக்கு, அந்த மாதிரி எனக்கு கேட்குற பழக்கமே கிடையாது. வலிச்சிச்சு எவ்வளோ கவுண்ட் போட்டுன்னு எனக்கு தெரியாது, வலிக்கிற வரைக்கும் போடணும் அதான் டார்கெட். வலிச்சிச்சு லேட் போடும்போதும் சரி, ஷோல்டர் போடும்போது சரி, செஸ்ட் போடும்போது சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த பைசப்ஸ் மட்டும் பாடியில் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மிஷினில் அழிஞ்சிச்சுன்னு நினச்சேன் ஆதி காலத்துலேயே. ஏன்னா எங்கேயுமே இப்போ வந்து இந்த ஆப்ஸ் மிஷின் வந்து ரீசெண்டாக எந்த ஜிம்லேயும் நான் பார்க்கல. ஓகே, ஸோ உங்களுடைய இந்த 6 பேக்ஸ் எத்தனை நாளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்காக என்னெல்லாம் ஸ்பெஷலான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? 6 பேக் எத்தனை நாளாக 10 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போதுலேருந்தே வா? ஆமாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஃபயர் மூவியில் கூட பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து அந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். அந்த டைமில் தான் இடுப்பில் அடிப்பட்ட டைம்ஸ், அது அப்போ தான் ரிகவர் ஆனது. அண்ட் இட்ஸ் ஸ்டில் அந்த இன்டிமேசி சீன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே ஆப்ஸ்லாம் இது இருந்திருக்கும். ஸோ 10 இயர்ஸாகவே ஆப்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்பெஷலாக நான் எதுவும் பண்ணுறது இல்லை. லைக் என்ன பண்ணுறோனோ அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு. நீங்கள் சொன்னது தான் இல்லையா, நம்ம அந்த பர்டிகுலர் மூவிக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வைக்கணும் அப்படின்னா தான் அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தண்ணி குடிக்காமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ரெகுலராக 10 இயர்ஸாக ஃபாலோ பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும். ஆமாம், அது ஆனால் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி யார்கிட்ட இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்கணும்ல. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனும் நான் என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கல, எல்லாருக்குமே இது பாசிபிள் தான். பட் அந்த அளவுக்கு சரி நான் இதை வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்காகன்னு தாண்டி என்னோட ப்ரொஃபஷன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் கொஸ்டின். என்னடா இந்த கேள்வி திருப்பியும் வந்து ஏதோ ஒரு ஆன்டி மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பட் வேறு வழி இல்லை, நான் இதை கேட்டு தான் ஆகணும். அவங்களோட கெரியர் ஓகே, உங்களுடைய க்ரோத் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். பட் பாலாவோட அடுத்த பிளான் என்ன? லைக் லவ், மேரேஜ்? கேட்டதுக்கு மன்னிச்சிடுங்க, பட் எனக்கு வேற வழி தெரியல. ஓகே, இப்போ வந்து இதை நான் எப்படி சொல்றது? இருக்கா அப்போ லவ் இருக்கா? லவ் அது வந்து சொல்லலை. பட் யா லைக் இங்கே பாருங்க, எடுத்தோம் கவுத்தோம்லாம் ஒரு விஷயம் பண்ண முடியாது. எவ்ரிதிங் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஐ டேக் மை ஓன் டைம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தபோது அந்த பொண்ணு தான் வந்து தேடி வந்து நான் வேணான்னு ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். தேடி வந்து ஐ லவ் யூ எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் அப்பா அம்மா கிட்டேருந்து கிடைக்காத பாசம் வெளியேருந்து கிடைக்கும். நம்ம என்ன மாதிரி பசங்களுக்கு வீக் பாயிண்ட்டே அதுதான். எதுக்குமே வந்து சோர்ந்து போகாத இல்லை மாட்டாதன்னாங்க. இந்த எமோஷ்னல் டச்சுக்கு வந்து கொஞ்சம் வந்து அடி பண்ணிச்சிருவோம். அதனால வந்து வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், நம்ம பாசத்தை வந்து நிறைய பேர் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அது வந்து
எனக்கு ரொம்ப லேட்டாக லைஃப்பில் வந்து புரிய வந்தது. அதனால் இதுமாரி லவ்க்குள்ளெல்லாம் போகிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. பண்ணால் டைரெக்டாக கல்யாணம் தான். சாரி, ஐ டோன்ட் ஹவ் பேஷன்ஸ். பார்த்துட்டு இருக்கீங்களா ஏதாச்சும் பொண்ணு? இல்லை பார்த்துட்டுலாம் இல்லை, பட் பண்ணால் டைரெக்டாக மேரேஜ் தான். நான் சரி ஆமாம், ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வீட்டிலேருந்து யாரும் பொண்ணு பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, நான் தான் பார்த்துக்கணும். பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ கல்யாணம்? எனக்கா பார்த்துட்டு இருக்கே, கிடைக்கல. கிடைக்கலையா? ஒண்ணுமே கிடைக்கலையா? தெரியல, கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிளைக்கு ரொம்ப பஞ்சமா இருக்கு போல. ஆமா, மாப்பிளைக்கு பஞ்சமா இருக்கா? ஏங்க மைண்ட் செட் வேவ்லென்த் சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது, ப்ராப்பரா கிடைக்கல. எப்படி நீங்க மேட்ரிமோனில பாப்பீங்களா? இல்ல, எல்லா சைடு இருந்துதான். எல்லா சைடுனா லவ் செட் ஆல, ஃபேமிலி செட் ஆல. நான் உங்க இன்டர்வியூ எடுக்கறேன்னா நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கறீங்க? ஏங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட என் வயசு தானங்க ஆகுது. நீங்க வந்து என்ன கேட்கும்போது அவங்களை கேட்க கூடாதா? தப்பு இல்ல, பட் ஆனா நிஜமாவே சரி, உங்களுக்கு தாடி வச்ச பையன் பிடிக்குமா, தாடி வைக்காத பையன் பிடிக்குமா? அப்படிலாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். மண்டையில முடி இருந்தா பிடிக்குமா, இல்லனா பிடிக்குமா? மொட்டை தலையா இருந்தா கூட எனக்கு ஜிம்முக்கு போனா பிடிக்குமா, போலனா பிடிக்குமா? ஜிம் ஆனா ரொம்ப இந்த பிசிக்லாம் வச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பாக்குறது. என்ன பார்த்தா பயமா இருக்குமா? உங்களுக்கு ஓகே, நீங்க ஒரு மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்றது, பெருசா தெரியல, தப்பா தெரியல. ஆனா சில பேர் ரொம்ப ரொம்ப பெருசா இருப்பாங்கல்ல. நான் வேற ரொம்ப குட்டியா 5.2ல இருக்கேன். எனக்கு அவங்கள பார்த்தா வந்து ஐயோ அந்த ஃபீலை கிரியேட் ஆகும், பயம் தான் வருது. இன்னும் இவ்வளவு பெருசா இருக்காங்க, அடிச்சிட போறாங்க. உங்க பக்கத்துல யாரா இருந்தாலும் பெருசா தான் தெரியும், நான் பாடி ஷேப் பண்ணலங்க. அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் சொல்றேன். அதனால அது மட்டும் கொஞ்சம் எனக்கு. உங்களுக்கு நல்ல பையனா அமைய வாழ்த்துக்கள். நானும் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு வாழ்த்துக்கள். ஜிம் இன்டர்வியூன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. சரி, ஓகே. எனிதிங், நான் நீங்க என்ன கேட்க போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆல்வேஸ் ஐ லைக் டு பி ஸ்பான்டேனியஸ். ஓகே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இப்போ எப்பயுமே வந்து இந்த லெக் டே, ப்ராப்பர் பாடின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று இருக்கும், அதுதான் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்களோட என்ன டே அது? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லெக் டே, மண்டே செஸ்ட்டு, டியூஸ்டே ஷோல்டரு, வெனஸ்டே அப்படின்லாம் எனக்கு கிடையாது. சின்ஸ் ஐ மீன் டு ஆக்டிங் இல்லை, நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்காது மோஸ்ட்டாக வாரம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக என்ன கிளாஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு தான் சரி என்ன கிளாஸ் இன்னைக்கு போடலாம் அப்படின்ட்டு ஜிம் போய் தான் டிசைடே பண்ணுறது. ஏன்னா நான் பெருசாக இல்லை, எல்லா மசிலும் அழுத்தி பார்ப்பேன். எந்த மசில் வலிக்கலையோ அன்னைக்கு வந்து அந்த மசில் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அப்போ இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணலாம்? எந்த மசில் வந்து வலிக்குது? ஜாக்கெட் அவுத்துட்டு தொட்டு பார்க்கணும், கை வலிக்குதா ஷோல்டர் வலிக்குதா அப்படின்ட்டு. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஷோல்டர் இல்லைன்னா பேக்கு இல்லைன்னா ரெண்டுமே ஓகே போடலாம். போயிடலாமா? அப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க, நான் அப்படியே நீங்க கேள்வி கேட்டுருங்க. ஓகே. நாயகன் மீண்டும் வரா, எட்டு திக்கும் பயந்தானே. ஃபர்ஸ்ட் எதுல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து சின்னதா ஒரு வார்ம் அப் பண்ணிக்கணும். ஓகே. இந்த பக்கம் 5 வாட்டி, இந்த பக்கம் 5 வாட்டி பண்ணிட்டு 1 2 ஹெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷோல்டர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இடுப்பு. இது வந்து ரெகுலரா பண்ணனும். ஆமா, இது நான் ஒரு 10 இயர்ஸா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். சேம் பாடி வெயிட். டைம் இல்லைன்னா சின்னதாக இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறனால ரொம்ப நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் போர் அடிச்சிடும். அதனால சும்மா ஜாலியாக என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பாடியிலே முக்கியமான பார்ட் வந்து லோயர் பேக்கு தான். அதை சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா ஒரு 8 மாதம் நான் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். அது பண்ணாதனால என்னாச்சு, எல்பை வந்து பல்ஜ் ஆயிடுச்சு. அது வந்து ஏகப்பட்ட டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன், நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை. சரி நம்ம ஜிம்முக்கு போயிட்டு என்ன ஆனாலும் சரி, வலிச்சாலும் சரி வெயிட் குறைப்போன்னு போனேன்.
நான் வெயிட் குறைக்க தான் போனேன். கரெக்டாக தண்ணி குடிச்சிட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அது தானா சரியாயிடுச்சு. ஓ ஓகே. ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ ஷோல்டர் வந்து எப்பயுமே 3 பார்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று ஃப்ரண்ட்டு, சைடு, லேட்ரல். சரிங்களா? ஸோ மொத்தமாக எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சைடும் 10 kg போட்டிருக்கீங்களா? He's a freaking badass. என்கிட்ட எத்தனை கவுண்ட்ஸ்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு கவுண்டிங் பண்ணுற ஹேபிட் வந்து கிடையாது. ஓகே. ஏன்னா ஒரு கவுண்ட் வச்சு நம்ம பாடிக்கு வந்து எவ்வளோ ஒர்க் அவுட் தேவை அப்படின்னு நம்மளால வந்து ஹைப்போட்ராஃபின்னு வாங்க. ஹைப்போட்ராஃபின்னா மசில் சோர்னஸ். ஒரு இப்போ மசில் வந்து நம்ம ஹைப்போட்ராஃபி ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் அது க்ரோ ஆகும். இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது வந்து நம்ம கவுண்ட் இது இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டு அப்படி வச்சுட்டோம்னா மோஸ்ட்டாக அது வந்து ஆகாது. நம்மவும் லெத்தார்ஜிக்காக இருப்போம், ஓகே இத்தனை கவுண்ட்டு போட்டோமேன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வலிக்கிற வரைக்கும் பண்ணுவேன். லேட்ரல் ரைஸ், சூப்பர் செட்ஸ் பண்ணுறேன். இங்கே நிற்கலாமா? அடிச்சிட மாட்டீங்களே? இல்லை, இங்கே நானே நினச்சாலும் மிஷின் அவ்வளோ தூரம் வராதுங்க. ஓகே, நல்லது. பாலா வந்து ஏன் 18 வயசுல ஜிம் வரணும் அப்படின்னு யோசிச்சிங்க? 18 வயசில் ஜிம் போகணும்னு நினச்சது வந்து எனக்கு ஆக்டிங் மாடலிங்குள்ளே போகணுன்னு வந்து ஆசை. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா எனக்கு வந்து ரித்திக் ரோஷன் சரி, சூர்யா சார் சரி, அந்த டைமில் நான் சின்ன வயசுலேருந்து இது பார்ப்பேன், ரெஸ்லிங் பார்ப்பேன். அப்புறம் வந்து நான் கபடி பிளேயர், கொக்கோ பிளேயர். எனக்கு வந்து ஃபிட்டாக இருக்க பிடிக்கும். ப்ளஸ் அது மாடலிங்கும் தேவைப்பட்டது. எனக்கு பேஜன் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது. இந்தியாவிலே எனக்கு வந்து பெஸ்ட் பாடின்னு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அவார்டு கொடுத்தாங்க, மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடின்ட்டு. ஓகேவா? அது எந்த வயசுலன்னா வெறும் 21 வயசில். லைக் ஒரு 18லேருந்து ஒரு 2-3 இயர்ஸில் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க? ஆமாம், 21 வயசில். ஸோ அந்த விஷயம் கிடைச்சனால தான் என்னால் திருப்பி போயிட்டு மிஸ்டர் இந்தியா வாங்க முடிச்சு. இந்தியா போயிட்டு மிஸ்டர் இன்டர்நேஷ்னலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சுது. ஃபிட்னஸ் ஆக்சுவலி ஹெல்ப் மீ அ லாட். ஸோ ஃப்ரண்ட் ரீஸ் வந்து நான் மோஸ்ட்டாக பிளேட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கை வந்து ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும், ஒட்டி இருக்கும். அண்டு பின்னாடி சாஞ்சிப்பேன். ஸோ நம்ம வந்து பாடியோட மூமெண்ட் இருக்காது. ஸோ ஃபுல் ஒர்க் அவுட் வந்து ஷோல்டருக்கு போகும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து கூட பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம். கோவிட் டைம்லலாம் நான் வீட்டில் 4 டம்பிள் வச்சே தான் பாடி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் 8 பேக்ஸு. ஆமாம், நீங்கள் 2 டம்பிள் இருந்தால் போதும். யூ கேன் டூ வாட் எவர் ஒர்க் அவுட். ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, டம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போடலாம், டம்பிள் ரோயிங் போடலாம், அப்புறம் கீழே படுத்துட்டு செஸ்ட் ப்ரெஸ் போடலாம், செஸ்ட் ஃப்ளைஸ் போடலாம், பைசப்ஸ் போடலாம், ட்ரைசப்ஸ் போடலாம். எல்லா ஒர்க் அவுட்டுமே 2 டம்பிளை விட பெஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேக்கு வந்து அதான் ரியர் டெல்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து ரன்னர்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்காக ஒரு ரன்னருக்கு என்ன ஃபிசிக் இருக்குமோ அந்த ஃபிசிக் இருந்தால் போதும். இது பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஏன்னா இதில் உட்காரணும், குடியணும். ஆனா ஒர்க் அவுட்னாலே இந்த மாதிரி உடம்பு வளைச்சி நெளிச்சு பண்றதுதான். அதுக்கு நீங்க உடம்பு வளைச்சு நெளிச்சு பண்றதாங்க ஸ்மார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்குல்ல. ரியல் டெல்ட்டுக்கு மிட் செக்ஷனுக்கு ஒன்று போட்டுட்டேன். அப்படியே ஃப்ரண்ட்டில்
ஸோ சூப்பர் செட் எதுலலாம் முடியுமோ நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். இதோட ஒர்க் அவுட் டைம் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்திடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், பேக் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் டிஷர்ட்லாம் போட்டோம்னா ஆர்ம்ஸ் தாண்டி வி கட், பாடியோட வி ஸ்ட்ரக்சர் இப்படி வருதா, இது இப்போ எதாவது வி ஸ்ட்ரக்சர் தாண்டி நெக்கு ரொம்ப முக்கியம். டிஷர்ட் போட்டால் அழகாக தெரிகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எப்பயுமே ஷோல்டர் போட்டோம்னா நெக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட் கிளாஸாக நான் போட்டுப்பேன். சம்டைம்ஸ் எல்லா மிஷினும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளாஸாக நெக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? ஆமாம், நெக். ஏன்னா நான் வந்து வெயிட் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நான் ஜிம் போயிட்டு நீங்கள் எப்போ முடிப்பீங்க, ஓகே, எப்போ உங்கள் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, இன்னும் எத்தனை செட் இருக்கு, அந்த மாதிரி எனக்கு கேட்குற பழக்கமே கிடையாது. காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி இதுவரையில் நல்லவன் இருந்தான். வலிச்சிச்சு. எவ்வளோ நான் இன்னும் கவுண்ட் பண்ணல, எவ்வளோ கவுண்ட் போட்டு எனக்கு தெரியாது. வலிக்கிற வரைக்கும் போடணும், அதான் டார்கெட். வலிச்சதுக்கு அப்புறம் எப்படா வலிக்கும் உங்களுக்கு? வலிச்சதுக்கு அப்புறம் இன்னும் 2-3 கவுண்ட். ட்ரைசெப்ஸ்ல நான் பைசெப்ஸ் போட மாட்டேன். ஏன் பைசெப்ஸ் நான் ஏன் போட மாட்டேன்னா, ஆல்ரெடி இருக்கு எனக்கு பைசெப்ஸ். இது வந்து ஒரு 10 இயர்ஸாக நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நான் இப்போ லேட் போடும் போதும் சரி, ஓகேவா, ஷோல்டர் போடும்போது சரி, செஸ்ட் போடும்போது சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த பைசெப்ஸ் மட்டும் பாடியில் ஆக்டிவேட் ஆகிடும். லைக் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சேல் பண்ணிருக்கேன், லைக் வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுல நிறைய ஸ்கேம்ஸும் இருக்கும், ஒரிஜினல்ஸா இருக்காது, ஆர் சப்ளிமெண்ட்ன்ற பேர்ல வேற ஏதாவது கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, உங்களுக்கு ஃபேக் சப்ளிமெண்ட் வாங்கக்கூடாதுன்னா, மோஸ்ட் காமனா விற்கிற ஃப்ளேவர்ஸும் மோஸ்ட் காமனா விற்கிற பிராண்ட்ஸ் வந்து வாங்காதீங்க, சரிங்களா? இப்போ எது காமனா பெஸ்டா இருக்கோ அதை தான் வந்து ஃபேக் பண்ணா, இப்போ மார்க்கெட்ல வந்து எது ட்ரெண்டா இருக்கோ அதை ஃபேக் பண்ணாதான் விற்க முடியும். சரி, நீங்க இப்போ போயிட்டு உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் மோஸ்டா ஃபேக் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபேக். நீங்க சாக்லேட் ஃப்ளேவர் வாங்காதீங்க, எனக்கு வந்து பர்த்டே கேக் ஃப்ளேவர் கொடுங்க, எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடைச்சதுன்னா மோஸ்ட்டாக அது ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அந்த ஃப்ளேவர்ஸை. சாக்லேட் இஸ் வெரி ஈஸி டு ட்ரிங்க், ஈஸி டு ஃபேக்ன்றனால வே ப்ரோட்டீன் வந்து ஃபேக்கான சப்ளிமெண்ட். ஆமாம். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ ஆன்லைனில் வந்து 8000 ரூபான்னு போட்டிருக்கோம் அந்த வே ப்ரோட்டீன். உங்களுக்கு வந்து யாராவது 5000 ரூபாய்க்கு தரேன்னா வாங்காதீங்க. ஏன்னா எப்படி ஒரு 8000 ரூபாய் ப்ராடக்ட்டை 7000 ரூபாய்க்கு கொடுக்கலான்னா, சரி ஏதோ ஆஃபர்லாம் 5000 ரூபா கொடுக்கணும்னா ஏங்க அது எப்படி கொடுக்க முடியாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவன் வந்து கொடுக்கறது ப்ரோட்டீனே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்குற ப்ரோட்டீன் அது கிடையாது. ரா ப்ரோட்டீனோட காஸ்ட் வேறு, ரா ப்ரோட்டீன் வே ப்ரோட்டீனோட காஸ்ட் வேறு, அது ஃப்ளேவர் கலந்தா வேறு. அது வந்து நல்ல பிராண்டு பண்ணும் போது ப்ராப்பராக எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஹார்மோன் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மேட்டர் இல்லாமல், ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல், நம்மள அதில் வந்து டைனாபால் டேப்லெட் அரைச்சி போட்டால் நம்மளுக்கு என்ன தெரியும், ரிசல்ட் வரும், கூட சேர்ந்து சைடு எஃபெக்ட் வரும். ஆமாம். ஸோ இது வந்து கார்டியோக்கான தண்ணிங்களா? ஆமாம், இங்கே வந்து ஆமாம் கார்டியோக்கான மேட்டர். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆப்ஸ் இந்த மிஷினில் அழிஞ்சிச்சுன்னு நினச்சேன் ஆதி காலத்துலேயே. ஏன்னா எங்கேயுமே இப்போ வந்து இந்த ஆப்ஸ் மிஷின் வந்து ரீசெண்டாக எந்த ஜிம்லேயும் நான் பார்க்கல. இந்த ஆர்ம்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி. ஆனால் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, ஓவராலாக இங்கே இருக்கிற என்ன எக்யூப்மெண்ட் பார்த்தாலும் இது எப்படி பண்ணணும். ஆமாம் தெரியும். அதாவது எப்படி சொல்கிறது, சில பேர் டெய்லி கோயிலுக்கு போவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நான் டெய்லியும் ஜிம்முக்கு போவேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்டார்டிங்கில் இது இப்போ வந்து இது லைஃப் ஸ்டைல், அதாவது திருப்பி அதான் சொல்லுது லைஃப் ஸ்டைல். காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் வந்து தண்ணி ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு, சரிங்களா, ஒரு 1/2 hour எழுந்திரிச்சோடனே போயிட்டு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கார்டியோ, வாக்கிங், ஜாகிங்,
அந்த மாதிரி பண்ணிட்டு தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆகும். சுகர் இருக்குல்ல, ஃபுட்டில் வந்து சுகர் இருக்காது. ஓகே. நான் சர்க்கரையை கட் பண்ணி வருஷக்கணக்கில் ஆச்சு. இதெல்லாம் மெயின்டைன் பண்றது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காது? ப்ரெஷரா, என்னடா ஒரு ஆசைப்பட்ட ஃபுட்டு சாப்பிட முடியலையே அப்படின்றதெல்லாம்? எல்லாத்தையுமே லைஃப்ல வச்சுக்க முடியாது இல்ல. ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். ஓகே. உனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா முடியாது இல்ல. ஐ கேன் ஹேவ் ஒன்ஸ் இன் அ வைல், வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் சாப்பிடலாம். இப்படி இருக்கனால ஐ டென்ட் கெயின் ஆக்சுவலி வெரி மச் இன் சினிமா. அதுக்காக நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப். நான் இப்படி தான். ஐ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம். ஆனால் இப்போ மூவிஸ்லாம் வந்து நான் ஒரு வாரத்தில் 7 கிலோ குறைக்க சொன்னாங்க, குறைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நடிச்சுட்டு திரும்ப வந்து அகைன் ஒரு 15 கிலோ ஜாஸ்தி பண்ண சொன்னாங்க, நாங்கள் உடனே பண்ணிட்டோம், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்கும்? ஆர் அதெல்லாம் பாசிபிளா? ஃபர்ஸ்ட் இல்லை, அதெல்லாம் ஒரு வாரத்தில் 7 கிலோன்றது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட்டர் வெயிட் வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் பாடியிலேருந்து. தண்ணி குடிக்காமல் இருந்தால் போதுமே. கம்மியாக தண்ணி குடிச்சு டையூரிட்டிக் டேப்லெட் போடுவாங்க. டையூரிட்டிக் டேப்லெட் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் யூஸ் பண்ணுறது. அது இதுக்காக போடுவாங்க? ஆமாம், பாடி பில்டர்ஸும் போடுவாங்க. ஓகே. ஸோ அது போட்டாலே ரொம்ப டீஹைட்ரேட் ஆன மாதிரி வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியும். பாடி ஏற்றுறது குறைக்கிறது வந்து ஈஸி, அது ஒரு சீசனில் பண்ணிடலாம். கன்சிஸ்டண்ட்டாக இப்போ விஜய் சார் இருக்க மாதிரியே இருக்கணும் 50 வயசு வரைக்கும், தனுஷ் சார் இருக்க மாதிரியே இருக்கணுன்றதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஒரே வெயிட்டில் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டமான டாஸ்க். ஸோ இப்போதைக்கு ரன் வந்து உங்களோட? ஆமாம், ரன்னர் வந்து அடுத்த ப்ராஜெக்ட். இன்னும் 2-3 ப்ராஜெக்ட் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன். அது வந்து எல்லாம் நல்லா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, வருது, நிறைய படங்கள் வருது. பட் எனக்கே தெரியும் இது நம்மளால வந்து கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்ட்டு. எனக்கான கதைக்களம் அது கிடையாதுன்னு எனக்கே தெரியும். அரைமைண்டாக எப்பயுமே இப்போ ஃபயருமே எடுத்துக்கோங்களேன், அது வந்து ஆஃப் மைண்டாக நான் நடிச்சிருந்தா அது வந்து ஸ்க்ரீன்லேயும் தெரிஞ்சிருக்கும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப விழுந்து ப்ரொமோட் பண்ணேன் ஃபயரை. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட பிஹேவியர்லையும் தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே, எதர் இட்ஸ் ஜிம்ல இருக்குன்னா சொல்ல, எதர் இட்ஸ் ஃபிட்னஸ் ஆர் ஆக்டிங் ஆர் வாட் எவர், நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே 100% ஒரு கமிட்மெண்ட்டோடு பண்ணணும். அது எப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் மைண்டடாக அது பண்ணலையோ, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ரிட்டர்ன் ஃப்ரம் தட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு எம்ப்ளாயியாக சேர்றீங்க, ஆனால் ஆஃப் மைண்டடாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஆஃப் மைண்டடாக ஒர்க் பண்ணிவிட்டு யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் த ப்ரொமோஷன். ஆமாம், எனக்கு ஒன்று மட்டும் கேட்கணும். இப்போ இந்த மசில்ஸ் எல்லாம் கெயின் பண்றது அப்படிலாம் சொல்றாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு ரொம்ப ஈஸியான ஃபுட், ரொம்ப ஹையா இவ்வளோ காஸ்ட்லியா ஸ்பெண்ட் பண்ணி இல்லாம ஈஸியா ஏதாவது ஃபுட் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு 2, 3, 5 ஐட்டம்ஸ் ஏதாவது? மசில் கெயின் பண்றதுக்கா? ஓகே, இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னா முட்டையை அடிச்சுக்க அப்படி ஒரு ஃபுட்டே கிடையாது. முட்டை இஸ் லைக் எக் இஸ் அ சூப்பர் ஃபுட். அதுக்கு தேவையான நம்மளுக்கு பாடிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எங்க 6 ரூபாய்க்கு 6-7 கிராம் புரோட்டீன் யாருங்க கொடுப்பா? பெத்த அம்மா அப்பா கூட கொடுக்க அந்த கோழி கொடுக்குதுங்க. அந்த கோழி கொடுக்குதுங்க. நீங்க வந்து கோழிக்கு பாடி பில்டர்ஸ் எல்லாம் கோழிக்கு கோயில் கட்டலாம். அதான் உண்மை, சரிங்களா? அதுல வந்து அந்த எல்லோ யோக் இருக்குல்ல, அந்த எல்லோ யோக்ல வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 எல்லோ எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் ஒயிட் தான் சாப்பிடுறாங்க. ஆமா, எல்லோ வந்து மேக்ஸிமம் என் தம்பியே அதை எடுத்துட்டு எல்லோ தூக்கி தூர போட்டுருப்பா. அப்படிலாம் இல்லை, தாராளமா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நார்மல் ஹியூமன் வந்து தாராளமா ஒரு நாளைக்கு 5 to 6 முட்டை எடுத்துக்கலாம் எல்லோவோட. ஆமா, ஆனா ஒரே நேரத்துல இல்ல. பிரைட் ஆக்ஷன் RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.